விஜய், காவேரி அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஹால்ல உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து கூப்பிட்டு அனுப்பிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வராங்க சிந்து. சிந்து வந்து அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி எல்லாருமே வராங்க. அவங்கள பார்த்துட்டு வந்து சிந்து கிட்ட சிந்து நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க. என்ன முடிவு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நீ தான் வந்து நர்சிங் வந்து படிச்சிருக்கல, பாட்டிக்கு நர்ஸ் ஒருத்தவங்க வீட்டிலேயே வைக்க சொல்லியிருக்காங்க, ஹோம் நர்ஸு. அதனால் நீ நர்சிங் படிச்சதால நீயே வந்து இந்த வேலையை எடுத்துக்கலாம்ல. எனக்கு ஓகேவானவொன்னே அவங்க அதிர்ச்சியாக அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி வந்து ஹாஸ்பிட்டலில் நீ என்ன சேலரி வாங்கியிருந்தோ அதே சேலரி நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு விஜய் சொன்னோன்னே, விஜய் அப்படி ஓடி வந்து அப்படியே வந்து கையை பிடிச்சிட்டு அழறாங்க. தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அது கேட்டு விஜய் ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்க்குறாரு. எதுக்கு இவ்வளோ வந்து டென்ஷன் ஆகிற, இவ்வளோ உணர்ச்சி வசப்படுற அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் இந்த ஊரில் வந்து நாங்கள் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் எங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கீங்க, எனக்கு இது போதுண்ணா, ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னோடனே, பரவாயில்ல விடு சிந்து அப்படி சொல்கிறாரு. சிந்து இதுக்கெல்லாம் வந்து கஷ்டப்படலாமா, உங்ககிட்ட திறமை இருக்குது, அது வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான் சிந்து, அதெல்லாம் இல்லை, நீங்கள் எனக்காக தான் இந்த வேலை கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னோடனே எல்லோரும் நிம்மதி அடைகிறாங்க. அடுத்து வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது. கிருஷ்ணா வரலையா அப்படின்னோடனே, இல்லை அவன் வரமாட்டேங்கிறான், எல்லோரும் முன்னாடி வரணும்ல அப்படின்னோடனே, நீங்கள் வர சொல்லுங்கள் அப்படின்றாங்க. கிருஷ்ணா போய் கூட்டிகிட்டு வா சிந்து அப்படின்னோடனே சிந்து போய் கூட்டிகிட்டு வராங்க. என்னை வர சொல்லியிருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து இல்லை முக்கியமான விஷயமா தான் நான் வர சொல்லியிருந்தேன் அப்படின்னோடனே, என்ன விஷயம்னோடனே, இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், கிருஷ்ணா எந்த தப்புமே செய்யலை, இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டா நர்மதா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா சொன்ன விஷயத்தை எல்லாரும் முன்னாடியுமே வந்து சொல்கிறாரு விஜய். அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க தம்பி அப்படி சாரதா சொன்னோன்னா, ஆமாம் கிருஷ்ணா வேலைக்கு எந்த தப்புமே இல்லை, அவன் தங்கச்சியாக தான் பழகியிருக்கான், உண்மை இதுதான் நடந்தது அப்படி சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அதனால் கிருஷ்ணாக்கு இதனால் ரொம்ப கஷ்டமாக போச்சு, அதனால் கிருஷ்ணாவுக்கு உதவி செய்கிறதுக்காக நாங்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படின்னோடனே எல்லாம் பார்க்குறாங்க. கிருஷ்ணா எங்கள் கம்பெனியில் உங்களை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வேலை நாங்கள் கொடுக்குறோம் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் தான் வந்து சிவில் படிச்சிருக்கீங்களோ அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லோரும். தம்பி அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலர் வந்து கண்கலங்குறாங்க. இதில் இருக்க விடுங்க, இங்கே பாருங்கள் உங்களுக்கு எங்கள் கம்பெனியில் வேலை இருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லோரும் நாளைக்கு எடுத்து வந்து கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் நான் பண்ணிடுறேன் அப்படி சொல்கிறாரு விஜய். அதெல்லாம் கேட்டு எல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே தம்பி அப்படி சொல்லிட்டு, எங்களை மன்னிச்சிடுங்க, எல்லோரும் எங்களை மன்னிச்சிடுங்க, எங்களுக்காக இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, இப்போ என் பொண்ணுக்கும் வேலை கிடச்சிச்சு, என் பையனுக்கும் வேலை கிடச்சிச்சு, இதுக்கப்புறமாகவும் நான் இங்கேருந்து எல்லாரையும் தொல்லை கொடுக்க நாங்கள் விரும்பலை, அதனால் நாங்கள் வீடு பார்த்துட்டு போயிடுறோம், இதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலை சொல்கிறாங்க. எல்லாம் இதை கேட்டு அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காங்க. இல்லை நாங்கள் இதுக்காக இல்லை தம்பி, நாங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வந்து எங்ககிட்ட எதுவுமே வழி இல்லாமல் தான் நாங்கள் எல்லோரையும் கஷ்டப்படுத்திட்டோம், இப்போ தான் எங்களுக்கு வழி கிடச்சிச்சு, என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் வேலை கிடச்சிச்சு, இதுக்கப்புறம் எதுக்காக நாங்கள் வந்து உங்களை எல்லோரும் கஷ்டப்படுத்தணும், அதுதான் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுறோம் தம்பி, வீடை பார்த்துன்னு உடனே நாங்கள் கிளம்பிடுறோம் அப்படின்னோடனே, நீங்கள் உடனே கிளம்ப வேணாம், காவேரியோட வளகாப்பு வரைக்கும் இருந்துருக்க, காவேரிக்கு வளகாப்பு முடிஞ்சோட நீங்கள் இங்கேருந்து கிளம்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ்வளோ நாள் இருந்துட்டீங்க, சிந்து வரை எங்களுக்கு உதவி பண்ணியிருக்கா, அதனால் வளகாப்பு வரைக்கும் நீங்கள் இருங்க, வளகாப்பை முடிச்சுட்டே நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க. ஆமாம்மா கரெக்டு தான், சிந்துக்காக நீங்கள் இருங்க, வளகாப்பை முடிச்சுட்டே போங்க அப்படின்னோடனே, நாங்கள் கலந்துக்கலாமா வளகாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது, நீங்களும் கலந்துக்கங்கன்னு சாரதா அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. சரிங்க அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அவங்க இடத்துக்கு. இங்கே வந்து சாரதா வந்து சரிம்மா நாங்களும் கிளம்புறோம் அப்படின்னோடனே, இப்போ தானே அவங்கக்கிட்ட சொன்னேன் வளகாப்பு வந்து முடிச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கே அப்படி சொல்லும்போது, பெத்த தாய் நீ பொண்ணோட, நீ இப்போ கிளம்பலாமா சாரதா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. அது வந்துமா இங்கே பார் சாரதா, வளகாப்பை முடிஞ்சுட்டு எல்லாரும் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ என்ன காவேரிக்கு வளகாப்பை ஏற்பாடுலாம் யார் பண்ணுறதுங்க, எனக்கும் உடம்பு சரியில்லைல்ல சாரதா, நீ தானே எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. ஆமாம் இருந்துட்டு போங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க ராதாவும். சரிங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க சாரதா. இது எல்லாத்தையும் பார்த்து விஜய் நிம்மதி அடைகிறாரு. விஜய் வந்து தாத்தா கிட்ட, தாத்தா எப்படியோ பிரச்சனை தீர்ந்தது தாத்தா அப்படி சொல்கிறாரு. ஆமாடா பிரச்சனை தீர்ந்துச்சு, இதுக்கப்புறமாவது நீயும் காவேரியும் நிம்மதியாக இருக்கணும்டா அப்படின்னோடனே அப்படியே வந்து முறைக்கிறாரு அவங்க சித்தப்பா. நிம்மதியாக தானே இருந்துருவான், இந்த பிரச்சனையில் தீர்ந்துச்சு, ஆஃபீஸ் பிரச்சனை தீரணும்ல, ஆஃபீஸில் தான் 1000 பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் இவனால் தீர்க்கவே முடியாத பிரச்சனை, அதனால் எவ்வளோ பிரச்சனையை அவன் அனுபவிக்க போகிறான்னு இனிமேல் தானே தெரிய போகுது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அவங்க சித்தப்பா அன்பரசு.